எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எந்த காரியத்தையுமே தீர ஆலோசித்து அதில் ஈடுபடும் குணமுடைய கும்பராசிக்காரர்களே, இந்த மாதம் எல்லா காரியங்களும் முன்னேற்றமாக நடக்குங்க. எதிர்பார்த்த பணம் உங்களுக்கு சேரும். சுக்கிரன் சஞ்சாரம் புதிய தொடர்புகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. திறமை வெளிப்படுங்க. பல வகையிலும் முன்னேற்றம் உங்களுக்கு உண்டாகும். செவ்வாய் சஞ்சாரத்தில் சொத்து தொடர்பான விஷயங்களில் இழுபறியான நிலை காணப்படுங்க. இடமாற்றம் உண்டாகும். சுப செலவுகள் உங்களுக்கு ஏற்படுன்னு சொல்லலாங்க. இந்த பதிவில் நம்ம கும்பம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குது, மார்ச் மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் தாமத போக்கு உங்களுக்கு காணப்படுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்காரர்களுக்கு செலவு அதிகரிக்கும். தேவையான பண வசதியும் உங்களுக்கு கிடைக்குமே. விரிவாக்கம் தொடர்பான முயற்சிகள் இழுபறியான நிலையில் இருந்து அதற்கு பின்னாடி முடியும்னு சொல்லலாங்க. உத்தியோகத்தில் இருப்பவங்க பயணம் செல்ல வேண்டி இருக்குங்க. சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு, இடமாற்றம் தாமதப்படலாம். எந்த ஒரு விஷயத்துமே ஈடுபடும் முன்னாடி தயக்கம் ஏற்பட்டு பின்னர் தெளிவு உண்டாகுன்னு சொல்லலாங்க. குடும்பத்தில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே எதையும் பேசி தெளிவுபடுத்தி கொள்வது ரொம்ப சிறந்தது. அதே மாதிரி குழந்தைகளுக்கான பொருட்களை வாங்குவீங்க. பெண்களுக்கு இழுபறியாக இருந்த காரியங்கள் அனைத்துமே இந்த மாதம் முடிவுக்கு வரும்னு சொல்லலாங்க. புதிய தொடர்புகளால் லாபம் கிடைக்கும், பெருமைன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி கலைத்துறையினர் பொறுப்புகள் அதிகரிக்கும். உற்சாகமாக எதையுமே நீங்கள் கற்றுக்கொள்ள ஆர்வம் காட்டுவீங்கன்னு சொல்லலாம். விருந்து கேளிக்கைகளில் பங்கு கொள்வீங்க. கடன் பிரச்சனை குறையும். வீண் அலைச்சல், வீண் பயம் உங்களுக்கு இந்த மாதத்தில் குறைவாக இருக்குன்னு சொல்லலாங்க. அடுத்தவர் செய்யும் இடையூறுகளையும் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி சாமர்த்தியத்தை பெறக்கூடியவங்க இந்த ராசிக்காரன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி அரசியல் துறையினருக்கு எடுத்த காரியத்தை எப்படியும் செய்து முடித்து விடுவாங்க. வீண் செலவு உங்களுக்கு உண்டாகுங்க. வேலை காரணமாக வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரலாம். அதே மாதிரி திட்டமிடுவதில் பின்னடைவு ஏற்படும் உங்களுக்குன்னு சொல்லலாம். பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும். பெரியோர் நேசம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு. வாகன யோகம் உங்களுக்கு உண்டாகுங்க. ஆன்மீக தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி மாணவர்களுக்கு கல்விக்கான செலவு உண்டாகும். திறமையும் வெளிப்படுங்க. புதிய நபர்களின் அறிமுகம் உங்களுக்கு உண்டாகும். அதன் மூலம் பல நன்மைகளும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. பண வரவுகள் ஏற்ற இறக்கமாக இருந்தாலுமே செலவுகள் கட்டுக்குள்ளே இருக்குங்க. குடும்பத்தில் சுபிட்சமான நிலை இருக்கும். கணவன் மனைவியிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படுங்க. அப்படின்னாலும் ஒற்றுமை உங்களுக்கு குறையாமலே இருக்குன்னு சொல்லலாம். பேச்சில் நிதானத்தை நம்ம கடைபிடிப்பது, உற்றார் உறவினர்களை அனுசரித்து நடந்து கொள்வதிலும் மிகவும் சிறந்தது. அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் சிறப்பான லாபம் உங்களுக்கு அமையும். வெளியூர் வெளிநாட்டு தொடர்புடையவர்களாலும் அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கணும். உங்களோட திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு உண்டாகுங்க. கொடுக்கல் வாங்கலில் பெரிய தொகைகளை நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. தேவையற்ற பயணங்களை தவிர்க்கிறதுனால அலைச்சல்கள் உங்களுக்கு குறையுன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் தோன்றி மறையுங்க. மறைமுக எதிர்பார்ப்புகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டாகும். சற்று அலைச்சல்கள், சுகவாழ்வில் சோதனைகள் ஏற்பட்டாலும் பண வரவுகள் தேவைக்கேற்றபடி அமையுங்க. அசையும் அசையா சொத்துக்களால் வீண் செலவுகள் உங்களுக்கு உண்டாக்கக்கூடிய காலகட்டம் இருக்குது. அதே மாதிரி பரிகாரமாக சனிக்கிழமையில் ஆஞ்சநேயரை வழிபட்டு வரதுனால மனதில் துணிச்சல் உண்டாகும். எதிலையுமே வெற்றி கிடைக்கும். அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு, செவ்வாய், வியாழன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி இந்த ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி ஆரம்பத்தில் இருந்து வாழ்க்கையில் பல நெருக்கடிகள் உங்களுக்கு வந்திருக்கும். குரு சாதகமான இடத்துல இல்லாத காரணத்தினால நிலையான எண்ணங்கள் உங்களுக்கு இருந்திருக்காது. முடிவு எடுப்பதில் தடுமாற்றம் இருந்திருக்கும். ஜென்ம சனி விலகிறதுனால 2025
அவர்களுக்கு சிறப்பான வருடமாக இருக்குங்க. 7.5 சனி தொடர்ந்தாலும் மே மாதத்திற்கு பிறகு குரு பகவான் 5வது இடத்துக்கு செல்கிறாரு. இதனால் 7.5 நாட்டு சனியின் தாக்கம் சற்று குறையன்னு சொல்லலாங்க. கடந்த காலங்களில் எதை இழந்தீர்களோ அதை உங்களுக்கு வந்து சேரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் மார்ச் மாதம் அமைஞ்சிருக்குங்க. மே மாதத்திற்கு பிறகு இறங்கும் காரியங்களில் எல்லாமே வெற்றி கிடைக்குன்னு சொல்லலாம். உடல் நலம் மனநலத்தில் முன்னேற்றம் உங்களுக்கு காணப்படுங்க. அதே மாதிரி ஜாதகத்துப்படி 12 வருடங்களுக்கு பிறகு 5வது இடத்துல குரு வரதுனால தடைகள் அனைத்துமே நீங்கும். இதை பரிபூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லுவாங்க. சேர்த்து வைத்த பலன்கள் எல்லாம் புண்ணிய பலனாக மாறக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு. குடும்ப வாழ்க்கையில் இருந்த சிக்கல்கள் அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். உங்களை உதாசனப்படுத்தியவங்களை தேடி வருவாங்கன்னு சொல்லலாங்க. வாக்கில் இருந்த தடுமாற்றம் விலகி உங்களோட வாக்குஸ்தானம் பலமடைந்து பணம் சார்ந்த விஷயங்களில் இருந்த சிக்கல்கள் அனைத்தும் மறைந்து பணவரவு உங்களுக்கு அதிகரிக்கும். கணவன் மனைவி இடையே இருந்த பிரச்சனைகளும் இந்த காலகட்டத்தில் விலகி அந்யோன்யம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குங்க. அதே மாதிரி பிரிந்த கணவன் மனைவி இணையக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு. புதிய முயற்சிகளில் துணிவுடன் இறங்கி வெற்றி பெறக்கூடிய காலம் இதுதான்னு சொல்லலாங்க. காத்திருப்பில் உள்ள பணிகளை எல்லாம் அடுத்தடுத்து செய்து முடிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி தன்னம்பிக்கையும் உங்களுக்கு பல மடங்கு அதிகரிக்கும். புத்திர பாக்கியத்திற்காக தவம் இருக்கும் தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். சென்ம சனி 7வது இடத்துல இருந்தாலும் ராகு கேது சர்ப்ப தோஷத்தாலும் திருமணத்தில் தடை இருந்திருக்கும். இந்த ஆண்டு திருமண பாக்கியம் உங்களுக்கு கைகூடும். அதே மாதிரி காதலர்களுக்குள் இருந்த பிரச்சனையும் தீர்ந்துவிடும். கடன் சுமைகள் கொடுக்கல் வாங்கல் வழக்குகளில் சாதகமான அம்சம் உங்களுக்கு உருவாகுன்னு சொல்லலாங்க. புதிய வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்குங்க. நீங்கள் அதை சரியான முறையில் பயன்படுத்துறதுன்னு திறமைன்னு சொல்லலாங்க. வழக்குகளில் சாதகமான அம்சம் உங்களுக்கு உருவாகுங்க. புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நேரமும் அமைஞ்சிருக்கு. ஏற்கனவே பணியில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். பாத சனி பணவரவை அதிகரிக்கும். வெளிநாட்டு வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க. திரைத்துறை ஊடகத்துறையினருக்கு இந்த வருடம் சிறப்பானதாக இருக்கும். ரியல் எஸ்டேட்டு விவசாயி ஆகிய துறை சார்ந்தவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இந்த காலகட்டம் கிடைக்கக்கூடிய வருடமாக இருக்குங்க. இந்த துறைகளில் எடுக்கும் புதிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி தரும். கவனமாக நம்ம சில விஷயத்தில் இருக்கணும். அடுத்த 3 வருடங்களுக்கு புதியதாக யாரையுமே நம்ப வேணாங்க. அதிக மாற்று அதீத காதல் ஆறாத வடுவாக மாறும். 2ல் இருந்த ராகு ஜென்மத்துக்கு வராரு. அஷ்டமத்தில் இருந்து கேது 7வது இடத்துக்கு மாறுறாரு. இதனால் ஆண் பெண் உறவு விவகாரத்தில் இருபாலருமே சற்று கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். நம்பிக்கை துரோகம் பழி ஆகியவை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக நாம் இருக்கிறது ரொம்ப முக்கியம். மாணவர்களை பொறுத்த வரைக்குமே ஜென்மத்தில் ராகு வாக்கில் சனி வர்றதுனால இடையூறுகள் இருக்குங்க. அதனால் சற்று கூடுதல் கவனத்துடன் படிக்கிறது ரொம்ப நல்லது. சிந்தனைகளில் தடுமாற்றம் ஏற்படும். குரு சாதகமாக இருக்கிறதுனால கல்வியில் நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும். இருந்தாலுமே கூட அதற்கு கடுமையான முயற்சி செய்கிறது ரொம்ப முக்கியம். மே மாதத்துக்கு பிறகு கல்வியில் நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்குங்க. பெண்களை பொறுத்த வரைக்குமே சுய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகுங்க. இந்த கடந்த காலங்களில் தொழில் செய்வதற்கான எடுத்த முயற்சி பெரியதாக கை கொடுத்துருக்காது. இந்த வருடம் தொழிலில் எடுக்கும் முயற்சி வெற்றியை உங்களுக்கு தேடித்தருங்க. நீங்கள் பயப்படாமல் தைரியமாக அதை செயல்படுத்தலாங்க. ஏற்கனவே தொழில் இருந்தால் அதை விரிவுபடுத்துவதற்கான சூழலும் உங்களுக்கு உருவாகும். அதே மாதிரி திருமணத்திற்கு காத்திருக்கும் பெண்களுக்கு திருமணம் வாய்ப்பு கைகூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாங்க. பரிகாரமாக ராசியில் ராகு வரதுனால நாகம்மன் கோவில், லட்சுமி நரசிம்மர், காளியம்மாள், வராகி உள்ளிட்ட உக்கிரமான கடவுள்களை வணங்குறதுனால தடைகள் அனைத்துமே விலகுன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி சிவன் கோவிலில் செய்யும் பௌர்ணமி வழிபாட்டிலும் தடைகள் விலகி முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படுங்க. இந்த ராசிக்காரர்களுக்கு சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் என்று சொல்லும் அளவுக்கு பலம் வாய்ந்த கிரகம் 12 ராசிகளில்
சனி பெயர்த்தாலும் அதற்கு முந்தைய பிந்தைய ராசிகளை அதிக அளவில் பாதிக்கும். நீதி, நேர்மை, தர்மம் ஆகியவற்றுக்கு உதாரணமான கிரகம் அப்படிங்கிறதுனால நல்லது கெட்டது இரண்டின் தாக்கமும் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாங்க. அதனால் மக்கள் சனி பெயர்ச்சியை அதிகளவு உற்று நோக்குவாங்கன்னு சொல்லலாம். அந்த வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் இருந்து பெரிய விடுதலை கிடைக்க போகுதுன்னு சொல்லலாங்க. இந்த மாதத்தில் உங்களோட ராசிக்கு சென்ம சனி முடிய போகுதுன்னு சொல்லலாங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் வியூஸ் தேங்க்ஸ்.